அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு வந்திருக்கின்றோம். விமானங்களை பாதுகாக்கின்ற கருடன்கள். ஒரு சுவாரஸ்யமான தகவல். பறவைகளை பற்றிய அறிந்திராத சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த காணொலியிலே நாங்கள் சொல்லப் போவது. இன்றைய காலகட்டத்திலே விமான விபத்துக்கள் அதிக அளவிலே இடம்பெற்று வருகின்றன. பல்வேறு காரணங்களினால் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே இந்த விமான விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் பல நாடுகள் இந்த விமான விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பல முறைகளை கையாண்டு வருகிறார்கள். அதிலே இந்த பறவைகள் மூலமாகவும் மிருகங்கள் மூலமாகவும் ஏற்படக்கூடிய விமான விபத்துக்களில் இருந்துதான் கருடன்கள் பாதுகாக்கின்றன மக்களை. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கனடாவின் டொரண்டோ பகுதியில் இருக்கக்கூடிய பியர்சன் ஏர்போர்ட்டில் தான் இந்த நடைமுறை காணப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய விமான ஓடுபாதை, மற்றது விமானம் இறங்குகின்ற தளம் ஆகியவற்றிலே, விமானம் ஏறுகின்ற தளம் இவற்றிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவற்றை சுற்றி அதிக அளவிலான பறவை இனங்கள் வருவது வழக்கம். ஏனென்று சொன்னால் இந்த விமான நிலையத்தை சுற்றி அதிகளவு நீர்நிலைகள் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அதிகளவு பசுமை நிறைந்த இடங்கள் காணப்படுகின்றன. அங்கே பல விதமான கனிவகைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இவற்றை நோக்கி அந்த பறவைகள் வந்து செல்கின்றன. இதனால் அங்கிருந்து ஆகாயத்திலே எழுகின்ற விமானங்கள் அல்லது ஓடுதளத்திலே செல்கின்ற விமானங்கள் இவற்றிலே இந்த பறவைகள் அதிகளவிலே மோதப்பட்டு அதிகளவு சேதங்களை உருவாக்கி இருக்கின்றன. விமான தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பருந்து வகைகள் அல்லது கருடன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கழுகுகள் என்பவற்றை பயிற்றுவித்து பருந்துகள் கழுகுகள் மூலமாக விரட்டி அடிக்கின்றார்கள். எனவே இந்த பருந்துகள் கழுகுகள் வல்லூர்கள் சென்று அந்த குருவிகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய பறவைகளை விரட்டி விடுகின்றன. ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் இங்கு வந்து போகின்றன. எனவே அந்த விமானங்கள் வந்து இறங்குகின்ற பொழுதோ அல்லது அவை பறக்கின்ற பொழுதோ அவற்றுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாமல் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு மிக பெரிய பணியிலே இந்த கருடன்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இதற்கு பயிற்சி அளிப்பதே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயம். அதனுடைய முகத்தை மூடி கவசங்களை அணிந்து வைத்திருப்பது வழக்கம். அந்த கவசங்களை கொண்டு குறிப்பிட்ட நேரத்திலே அதனை திறந்து விட்டு அதனை பறக்க விட்டு விடுவார்கள். அது சென்று வானத்திலே வட்டமிட்டு அங்கிருக்கக்கூடிய பறவைகள் அல்லது அந்த விமான ஓடுதளங்களில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாவற்றையுமே விரட்டி அடித்துவிடும். எனவே அந்த கழுகுகளுக்கு பாய்ந்து கொண்டு அந்த ஏரியாவை சுற்றி எந்த விதமான பறவைகளும் வருவது குறைந்துவிடும். எனவே அந்த நேரத்தில் விமானங்கள் செல்வது வழக்கம். இதை அவர்கள் ஒரு நாளைக்கு ஓரிரு முறைகள் அவர்கள் இதனை வழமையாக செய்து வருவது வழக்கம். இந்த நடைமுறை மூலமாக பல விமான விபத்துக்கள் தடைப்பட்டதாக உத்தியோகத்தர்கள் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பற்றி இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இரவு நேரங்களில் பறவைகள் அங்கு அதிகமாக வருவதால் அவற்றை விரட்டி அடிப்பதற்கும் அல்லது அவற்றை அப்புறப்படுத்துவதற்கும் ட்ரோன்களை பாவிக்கின்றனர். அதில்லாமல் சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு விதமான வெடிச்சத்தங்களை ஏற்படுத்தியும் அந்த பறவைகளை அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவது வழக்கம். இவற்றிற்கு மேலாக நாய்களை பயிற்றுவித்து மிருகங்களையும் பறவைகளையும் அவர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றார்கள். இவ்வாறு மிருகங்கள் பறவைகளை அப்புறப்படுத்தி அந்த மிருகங்களுக்கும் சேதங்கள் ஏற்படாதவாறும், அதே போன்று விமானங்கள் பிரயாணிகளுக்கு எந்த விதமான சேதங்களும் ஏற்படாதவாறு டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தை சுற்றி இந்த நடைமுறை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே மக்களையும் விமானத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியிலே கருடன்கள் இருக்கின்றன.